ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி முள்ளு முறுக்கு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ரெண்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் மாவு கடையிலேயே வாங்கிட்டேங்க, முறுக்கு மாவு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் உடச்சக்கடலை மாவு ரெண்டையும் அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இது கூடவே வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெண்ணெய் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வீட்லேயே மாவு ரெடி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, அரிசி மாவு 2 கப் அளவு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை கடையில் வாங்குறது அப்படின்னா அதுலேயும் அரிசி மாவு, அதுக்கப்புறம் உடச்சக்கடலை மாவு நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து இன்னொரு டைம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு மாவு, இது அச்சு அதில் போட்டுக்கலாம். முள்ளு முறுக்கு அப்படின்றனால அந்த 1 ஸ்டார் மட்டும் போட்டுக்கலாங்க. அது சைடில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்ததில் போட்டுக்கலாம். எவ்வளோ மாவு பிடிக்குதோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க. முள்ளு முறுக்கு அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அது நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பிளேட்டோ இல்லை ஏதோ ஒரு இலையோ இல்லை எண்ணெய் பேப்பரோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ பாருங்கள், பிளேட் நான் வச்சுருக்கேன். இதில் மேலே லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி ஷேப்புக்கோசரம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுற்று வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கோங்க. இன்னமும் 2 சுற்று கூட சுற்றலாம், இல்லை ஒரு சுற்று, இல்லை இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுருங்க. முள்ளு முறுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. டக்குன்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ அதனால் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம்.
நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்றிருக்கேன். இது எல்லாமே வந்து கலர் கொஞ்சம் மாறட்டுங்க, அதுக்கப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பொறுமையாக வந்து இந்த ஷேப்புக்கோசரம் பொறுமையாக வந்து போடுங்க. முள்ளு முறுக்கு நல்ல கிறிஸ்பியான முள்ளு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் 1 ஹவரில். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளு முறுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா முந்திரி திராட்சை ரெண்டுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி அதை வந்து போட்டுக்கலாங்க. அதையும் வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா வந்து நெய்லியே வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வந்து வெந்துருச்சு. அதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிடுங்க. இது காய்ச்சின பால் தான் ஆல்ரெடி. பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் பொடி அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து கரையட்டும். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. திக்னஸ்க்கோசரம் சொல்கிறேன். பால் பவுடர் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பால் பவுடர் வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண பால் பவுடரை வந்து இதில் ஊற்றிடலாம். இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாலை நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு பாயாசம். பால் பவுடர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படியே வந்து விட்டுருங்க. பாலோடவே நிறுத்திக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி பாயாசம் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளு முறுக்கு, ஜவ்வரிசி பாயாசம், வெள்ளை சீடை, உப்பு சீடை எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.